வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மிஸ்டேக் கேகே ஜிஎன்எஸ் சேனல்லேருந்து உல்வரின் ஹல்க் படத்தை விட கேம்ஸ் தாண்டா கெத்து, கேம்ஸ் பெட்டர் தேன் மூவிஸ், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சில தம்ப்நெயிலில் காமிச்சிருக்காருல, கீழே உள்ள அந்த 3 இது தம்ப்நெயிலில், அதில் 3மே கேம்ஸ் தான். அதில் 3ல் வந்துட்டு நான் 2 இது ஆடிருக்கேன். எக்ஸ்மென் ஆரிஜின்ஸ் ஆடிருக்கேன், உல்வரின் கேமு. அது வந்து பிசி வெர்ஷன் ஆடினது. PS2 வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக கிராஃபிக்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். அது அந்த ஸ்டோரியுமே படத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் அதை நோக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட சாயல் தான் மோஸ்ட்லி அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆடினதில் வந்துட்டு படத்தில் உள்ளதும் கொஞ்சம் வரும், பட் அது கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய கதைகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க பிசி வெர்ஷனில். கிராஃபிக்ஸுமே நல்லாயிருக்கும். அதில் ஒரு அட்டாக் இருக்குங்க, என்ன சொல்கிறது, ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணி போய் ஒரு அடிக்கிறது கிடையாது. ஐ மீன் அந்த கிளாஸ் வச்சுருப்பார்ல, அதை வச்சு சொருகிறது, அது செம்ம அட்டாக்கு. அதைத்தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் அந்த கேம் ஆடும்போதெல்லாம். நான் 2-3 தடவை ஆடிருக்கேன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி வெர்ஷன் ட்ரை பண்ணுங்கள், PS2 விட நான் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த இன்க்ரெடிபிள் ஹல்க் கேம் அதுவுமே ஆடிருக்கேன் பிசி வெர்ஷனை. அது PS2 பிசி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுவுமே நான் ஆடிருக்கேன். ஸோ இந்த 2 கேம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உல்வரின் கேம் கூட நான் ஸ்டோரி எவ்வளோ நான் ஃபோக்கஸ் பண்ணி தெரியும். இன்க்ரெடிபிள் ஹல்க்லாம் சுத்தமாக இல்லை, சும்மா அட்டாக் பண்ணுறது, ஜம்ப் பண்ணி வரது, பில்டிங் அடிச்சுன்னு இருக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் ஸ்டோரி இருக்கும், பட் நான் அந்தளவு ஸ்டோரிலாம் கவனிச்சதில்லை. லாஸ்ட்டில் அபாமினேஷன் ஃபைட்லாம் கூட வரும். கிங்காங் அது நான் ஆடினது இல்லைங்க, அது சுத்தமாக ஆடினதில்லை. ஆனால் அது அந்த சினிமா மாதிரி தானே ஏதோ வரும் படத்தில் கூட, கேமரா தூக்கிட்டு போயிடும், அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். PS2 கேம்லேயே அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிருப்போம், எல்லாமே வித்தியாசம், பெரிய பெரிய ஜந்துக்களாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதான் அதுக்காகவே தான் ஒரு வீடியோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். மூவிஸோட கேம்ஸோட ஸ்டோரிஸ்லாம் இன்னுமே நல்லா கனெக்ட் ஆகுது ஆடியன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி வச்சு எதுவும் வீடியோ பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக மூவிஸை பேஸ் பண்ணி கேம்ஸ் இருக்கும், அதே மாதிரி கேம்ஸும் பேஸ் பண்ணியும் மூவிஸ் இருந்திருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில கேம்கள் மூவிஸை விடவே பெட்டர் கேமாக இருந்திருக்கும். அவங்க சொன்ன கதையில் மூவியை விட நல்லா கதை சொல்லியிருக்கப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சில கேம்ஸ் இருந்திருக்கும். உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட். இது மட்டும் இல்லாமல் கேம் ரேட்டிங் பண்ணுறவங்களும் கேம் விளையாட்ட கேமர்ஸும் கேமை போன தள்ளிருப்பாங்க, சூப்பர்ப்பா, மூவியோட சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. நம்ம சும்மா இது மட்டும் சொல்லாமல் உண்மையிலே எந்த விதத்தில் அந்த கேமில் சொன்ன கதை உண்மையிலே எந்தெந்த கேம்ஸ் மூவியோட சூப்பராக இருந்துச்சு, நல்ல கதை சொன்னாங்க, சூப்பர்பா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி யாரை லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மகன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓராசில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது டெர்மினேட்டர் 3. போன டெர்மினேட்டர் தான் சொல்லுவேன், சின்ன டெர்மினேட்டர் தான் வந்துருச்சு. ஓகேவா, உனக்கு ஏதாவது ஞாபகம் போடணும்ல, திரும்ப டெர்மினேட்டர் 3 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு படம் இருந்திருக்கும். இந்த படத்தை பேஸ் பண்ணி கேம்ஸ் இருக்கு. ஏன் கேம்ஸ் இருக்குன்னு சொன்னா, டெர்மினேட்டர் ஒரு படம் தான், அந்த படத்தை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட விவசாயம் கேம் வச்சிருக்கானுங்க. பிசில பார்த்தா ஒரு பேர் இருக்குது, பிளேஸ்ல பார்த்தா ஒரு பேர் இருக்குது, அதே கேம் கியூப் பார்த்தா இன்னொரு பேர் இருக்குது. பிசில பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் 3 வார் ஆஃப் த மிஷின்ஸ், அதே இன்னொரு கன்சோல பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் ரைஸ் ஆஃப் த மிஷின்ஸ், இதே கேம் கியூப்ல பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் 3 ரெடம்ப்ஷன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்க. இந்த கேம் மூவியோட சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமோட கதையை சொல்ல முடியும். டெர்மினேட்டர் 3 பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த படத்தோட கதையில நிறைய சொதப்பி இருப்பாங்க. குறிப்பா சொல்ல நிறைய சீன்ஸ் எடுத்து டெலிட் பண்ணிருப்பாங்க, நிறைய கதையை மாத்தி இருப்பாங்க. சரியா சொல்லணும்னா ஜான் கார்டர்ன்ற ஒருத்தன் தான் இந்த அழிவை தடுப்பான், அது மிஷின்ஸ்லாம் சேர்ந்து மனுஷங்களை கூடுதலிடும், உலகத்தை ஆளும் தடுப்பான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். காப்பாத்தக்கோசரம் தான் 6 நாள் கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு. மிஷின்ஸ் தடுப்பான்டா, காப்பாத்தவனா அப்படின்ட்டு நம்ம கடைசி வரைக்கும் அதை பார்த்துட்டு இருந்தா கஷ்டம் காப்பாற்ற மாட்டான். மிஷின்ஸ் உள்ள பூந்து மொத்தம் காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். வழக்கம் போல நம்ம அருணாண்ட கடைசியில் காலி பண்ணிடுவானுங்க. எனக்கு மனசே கேட்கல. இந்த படத்தோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல, விருப்பம் கக்க ஆரம்பிச்சாங்க. படம் சூப்பரா இல்லையா, வில்லி சூப்பரா இருந்தாங்க அப்படின்னு சிம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. தவிர ஓவர் இருட்டா இருக்க கிளைமேக்ஸ் வந்து நல்லா இல்ல, முன்னாடி அருணாண்ட கொண்டுட்டீங்க, ஒரே மாதிரி கிளைமேக்ஸ் தான் 3 பாட்டுலயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயம் கேம்ல எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கும் அப்படின்னா, இந்த மூவில இருந்த மாதிரியே 6 நாள் இறந்து போயிட்டு இருப்பாரு. மெயின் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் இவர் வந்து காலியாயிட்டு இருப்பாரு. பட் இவரோட மெமரி இருக்கு இல்லையா, இவரோட ப்ராசர் தெரியுமா, இந்த ப்ராசரை இந்த கேமோட ஹீரோவான ஜான் கார்டர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இந்த ரோபோனை காப்பாத்துச்சு, இந்த அருளனை காப்பாத்தினாருன்னு கோசரம் அவருடைய CPU வந்து ஞாபகார்த்தமா வச்சிருந்திருப்பாரு இந்த ஹீரோ. இதை எடுத்து வச்சுக்கிட்டு கடைசி நாளும் ஒன்று இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ட்டு மிஷின்ஸோட மெயின் சர்வரை கண்டுபிடிச்சு ஹியூமன்ஸ்லாம் போய் மிஷினை காலி பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த லாஸ்ட் டே ஆஃப் வார்டுக்கு வந்து இந்த ரோபோ நமக்கு வேணும்னு கோசரம் இந்த
எடுத்து வச்சால ப்ராசர் அதை எடுத்து ஒரு மிஷின்ல போட்டு நீ எனக்கு வந்து உதவியா வரணும்ட்டு அந்த அண்ணாட கூட்டின்னு போயிட்டு மிஷின்ஸ் எல்லாம் சண்டை போடுவாரு. இது பார்த்தா நம்ம பையன் டச்சிங்கா இருந்திருக்கும். மூவியை விடவே டச்சிங்கா சூப்பரா இருந்திருக்கும். உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கா பாரியா அர்னால்டு சும்மா காலி பண்ணிட்டானுங்க. இது அர்னால்டுக்கு வந்து ஒரு கேரக்டர் மாதிரி கொடுத்து அந்த கேரக்டர் இன்னும் ஜான் கான்டர் மறக்காம இருக்கான், அந்த அர்னால்டை வந்து மனசுக்குள்ளே வச்சிருக்கான் அப்படின்றத அழகா கொடுத்துருப்பாங்க. அது பார்க்க சூப்பரா இருந்திருக்கும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இந்த மாதிரிலாம் மூலிக்காம போயிட்டானுங்க. நம்ம காயிட்டாங்க அவ்வளோ படம் வச்சுட்டு நம்மளை காண்டது அமைச்சிருப்பானுங்க அந்த 10ல். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கதை சொல்ற விதத்தில் இந்த கேம் மூவியோட பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அடுத்தா பார்க்க போகிறது பீட்டர் ஜாக்சன்ஸ் கிங் காங். கிங் காங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மான்ஸ்டர் யூனிவர்ஸில் பயங்கரமாக கெத்து காட்டிட்டு இருக்கு. டே என்னடா காட்ஜிலா இங்கே வாடா அப்படின்ட்டு காட்ஜிலா கூட சண்டைக்கு போயிட்டு அடி வாங்கினா கூட வந்து காட்ஜிலாக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நண்பேண்டா தோழண்டா அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்னு கெத்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், சூப்பர்மேன், பேட்மேன் மாதிரி ஐகானிக்கா இருக்குது இந்த காங். பட் முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிங்காங் பண்ணனாலே ஒரே கதை தான். கிங்காங்கு ஒரு பொண்ணு மேலே ஆச்சப்படும். இந்த கிங்காங்க இங்கே சிட்டி கூட்டு வந்துடுவானுங்க. இந்த பொண்ணு எனக்கு வேணும் அதுதான் வேணும் அது அலை முடிச்சுக்கிட்டு கடைசியில் பில்டிங் மேலே ஏறி அதை சுட்டு காலி பண்ணுறேன் செத்து போயிடும். ஓகே, இதுதான் ஆதி காலத்து கிங்காங் கதை. இந்த மாதிரி தான் காதல் நோயால பாதிக்கப்பட்டிருக்க இந்த கிங்காங். நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது அந்த 10ல் வர சீன்களை மட்டும் வெட்டி ஒட்டி கேட்டியில போட்டு இருப்பாங்க. ஹாலிவுட் டைம்ஸ்ல பல பேர் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் டைம்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. டைனோசர்ஸோட கிங்காங் சண்டை போடுற சீனு, டைனோசர் வாய் கிழிச்சு புட்டு வா விளையாடலாம் அப்படி வாய் வச்சு விளையாடுறது, அந்த படத்தை பேஸ் பண்ணா இந்த ஒரிஜினல் படம் பாத்தீங்க அப்படின்னா கிங்காங் அசல் இறந்து போயிடும். அது பல பேருக்கு சோகமா இருக்கும். கிங் இது போயிடுச்சு, பியூட்டி கில்ஸ் பீஸ்ட் அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. பட் இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால அதை மாற்ற முடியும். இது வந்து ஒரு மூவி பேஸ் பண்ண கேம் தான். பட் இந்த கேமுக்குள்ள ஒரு ஆல்ரெடி எண்டிங்கும் இருக்குது. ஒருவேளை நீங்க படத்துல வர மாதிரி கிங்காங் கொல்லவும் முடியும், இல்லைன்னா கிங்காங் காப்பாற்றவும் முடியும். என்ன சொல்ற படத்துல வர மாதிரியே காங் வந்து இந்த பில்டிங் மேல உட்காந்து ஏறி நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல இதை கொல்றதுக்கு வந்து இந்த பிளைட்ல சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படியே விட்டீங்க அப்படின்னா கிங்காங் காலி. இல்லைன்னா இதுல வந்து உங்க ஆப்ஷனும் இருக்கு. இவங்க சுட வராங்க தெரியுமா, அவங்களும் அட்டாக் பண்ண முடியும். நம்ம இன்னொரு ஃபிளைட்ல உட்காந்துக்கிட்டு அந்த சுடவர ஆளை சுட்டு கொண்டுட்டீங்க அப்படின்னா அப்போ நான் மனுஷன் இல்லையாடா. இந்த ஃபிளைட் உடஞ்சி போயிட்டு யாரும் கிங்காங்க சுட மாட்டாங்க. ஆனா கிங்காங்கு மேலே வெடியை பார்த்தது போதும்பா நல்லா இருந்துச்சா இறங்கு அப்படின்ட்டு மேலே வெடியை பார்த்துட்டு கீழே இறங்கி போயிடும். சீனை கட் பண்ணா காங் வந்து திரும்ப அவருடைய ஐலாண்டுக்கே போயிடும். அங்க போயிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். காங்கு எப்பாடி காங்க காப்பாத்திட்டோம்டா அப்படின்ற திருப்தியில நம்ம வந்து நிம்மதியாக கேம் மாதிரி முடிச்சிருவோம். முன்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆனா காங் கொண்டுகிட்டு இருக்கீங்க இங்க பாடுறா அப்படின்ற மாதிரி கேம்ல புதுசா கொண்டு வந்திருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த எண்டிங் யாரெல்லாம் பிடிச்சிருந்த கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த எண்டிங். ஓகே பாவம்டா காங்கு. கார்ஸ் காங்குன்னு வரும்போது கூட எனக்கு வந்து கார்ஸை விட காங்க பார்க்கும்போது தான் பாவமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்க தளபதி மாதிரி பண்றானே, தளபதி ஆடிட்டு காட்டுறானே. நான் சொல்ல தளபதி ஃபேன்ஸ் பல பேர் இந்த படம் வரும்போது தளபதி சில கட் பண்ணி சேலஸ் போட்டுருந்தாரு காங்குக்கு. படத்தை இந்த விஷயத்தால இந்த கேம் வந்து இன்னும் நல்லா இருக்குது. அடுத்தா பார்க்க போது இன்கிரெடிபிள் ஹல்க். இது பாத்தீங்க அப்படின்னா இன்கிரெடிபிள் ஹல்க் மூவியை பேஸ் பண்ண கேம் தான். இன்னும் இன்கிரெடிபிள் பயங்கரமான படம், வேற லெவல் படம். வர ஹல்க் படங்களை விட அதுதான் ஹல்க் கெத்த காமிச்சிருப்பாங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த படம் தான் ரொம்ப இப்ப இருக்கிற ஆளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜீப்பை பிடிக்க முடியாம தலைவன் ஷீல் கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போட. அதவே சொல்றாங்க ஒரு சில பேர்லாம் அவர் ஃபுல் பவரை காட்டல, ஃபுல் பொட்டன்ஷியலா பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி காரை உடைச்சி கையில காலட்டா வச்சுக்கிட்டு இந்தடா பஞ்சி வாங்கிக்கடா அப்படின்ட்டு அபாமினேஷன்டா சண்டை போட்டிருப்பான் மனுஷன். பட் இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இருந்திருக்கும். கேம் பயங்கரமா இருந்திருக்கும். பட் மூவி விட கேம்ல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, இந்த விஷயத்துல பெருசா காமிச்சாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் வந்து நீங்க அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அவெஞ்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் என்ன போடுறது தெரியுமா, ஒருத்தர் தான் அடிச்சிட்டு இருப்பான், வாயில அடிச்சிட்டு இருப்பானுங்க. நீ வெறும் மருந்து குப்பில வந்து ஆல்ட்ரா இந்த கவாசானி வரைக்கும் வெட்டு வெட்டா அப்போ வந்து ஹல்க் வந்து சொல்லும்போது ஹல்க் ஒன்று சொல்லியிருப்பாரு, நான் வந்து நானே அழிச்சலான்னு பார்த்தேன், யாரையுமே இடத்துக்கு போயிட்டு துப்பாக்கி தண்ணி சுட்டுக்க பார்த்தேன், அந்த நேரத்துல எனக்குள்ள இருந்து ஹல்க் வெளியே வந்துட்டா அப்படின்னு வாயில சொல்லியிருந்திருப்பாரு. பட் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சீன். இந்த ஆக்சுவல் சீன் பாத்தீங்கன்னா இன்கிரெடிபிள் ஹல்க்ல வந்திருக்க வேண்டியது அதில் ஹெல்ப் பண்ண சீன் தான். இந்த சீன் நல்ல சீன் தான், ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியல. என்னமா ஹல்க் ஃபேன்ஸ்லாம் காண்டாயிட்டாங்க, ஏன்டா அவனு விக்கல அப்படின்ட்டு. பட் இந்த சீனை பாத்தீங்கன்னா கேம் கூட வச்சிருப்பாங்க. ஹல்க் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஹல்க் தன்னை சுட்டுக்கு ட்ரை பண்ணும்போது உள்ளுக்குள்ளது ஹல்க் வந்து ப்ரூஸ் காப்பாத்தி இருப்பான். இந்த விஷயத்துல தான் இந்த கேம் பக்காவா பண்ணி இருப்பாங்க. கதை விசேஷத்துல இந்த கேம் பாத்தீங்கன்னா மூவியை விடவே இந்த விஷயம் நல்லா இருந்திருக்கும்.
அடுத்தா பார்க்க போகிறது ஸ்கேர்ஃபேஸ். ஸ்கேர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களே வந்து ஒரு பக்காவான ஆக்ஷன் தெரிக்கிற ஒரு கேங்ஸ்டர் மூவி. அதை பேஸ் பண்ணி GTA Vice City எடுத்தாங்க. நம்ம ஊர் விளையாட்டுமே அந்த மூவி பேஸ் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான மூவி அது. பட் என்ன பிரச்சனை பண்ணா அந்த மூவி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐயாவது போதல்டுவாங்க. இதனால அந்த படம் முடியுமோ வந்து நாடாச்சா அப்படி ஆயிடுச்சுன்ட்டு பல பேர் மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் அதுக்கு ஒரு வழி தான் இந்த ஸ்கேர்ஃபேஸ் கேம் இருந்திருக்கும். இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க. அதாவது கடைசியில் வந்து ஆளுங்க சுட்டு போட்டுற போதல்றதுக்கு ஹீரோ சண்டை போட்டுற முன்னாடி பின்னாடி வர வீடியோ கவனிக்க மாட்டான். பின்னாடி ஒருத்தன் வருவான். ஒருவேளை ஹீரோ பின்னாடி பார்த்துருந்தாரு அப்படின்னா என்ன ஆகிருக்குமோ அதுதான் இந்த கேம். பின்னாடி திரும்பி பார்க்கலன்னா மூவியோட கிளைமேக்ஸ். திரும்பி பார்த்துருந்தாங்கன்னா இந்த கேமோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்துருவாரு. அவன் போட்டு தள்ளுருவோம் அந்த கில்லரை. ஸோ அதனால ஒரு சாவு செப்சிருவாரு. இந்த இவ்வளோ அனுப்பிச்சுடாங்க தெரியுமா? அவன் யாரு எதுக்கு கொலை பண்ணா அவன் தேடி கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளி இந்த ஏரியா டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த எப்படி டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்றதான் அந்த கேம்ல காமிச்சிருப்பாங்க. இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்க யோசிச்சு பாருங்களேன். பொதுவாக மூவி கேம்னா அந்த மூவி கதை அப்படியே எடுப்பாங்க. இந்த மூவி கான்செப்ட் வச்சு எடுப்பாங்க. இவங்க பாருங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்கை வச்சு ஒரு கேம் பண்ணிருக்கானுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆச்சு இந்த படம் பார்த்தா தான் கேம் புரியுமானா இல்ல. இந்த படம் பார்க்கலாம்னு கேம் நல்லா இருக்கும். கேம் புரியும். பட் படம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். எப்படின்னா விக்ரம் படம் பார்க்கறது நீங்க கைதி படம் பார்க்க தேவையில்லை. படம் பார்க்காம விக்ரம் பிடிக்கும், நல்லா இருக்கும், பார்க்க பிடிக்கும். பட் நீங்க கைதி பார்த்தீங்க அப்படின்னா படம் இன்னும் நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த கேம். நீங்க என்ன சொல்ல வர இங்க எதை பத்தி பேசுறாங்கன்றது உங்களால புரிஞ்சிக்க முடியும். ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிருப்பாங்க. நல்லா இருந்திருக்கும். எதிர்ச்சமான கேரக்டர், வில்லன் கேரக்டர் அதெல்லாம் நல்லா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. செம்மையா இருந்திருக்கும். ஆச்சு இதை பேஸ் பண்ணி தான் வில்லாட்டு எடுத்திருப்பாங்க. வில்லாட்டோட சேம் கிளைமேக்ஸ். மெயின் வில்ல வந்து செத்துருக்க மாட்டான் ஸ்கார்பேஸ்ல. அந்த மெயின் வில்ல ஹீரோ தேடி போய் கொண்டு என்ன இருக்குன்றதான் வில்லாட்டு. ஸோ அதே தான் இந்த கேமோட கான்செப்டும். உண்மையில இந்த கேம் பக்காவா இருந்திருக்கும் இந்த விஷயத்துல மூவியை விட. கட்டாடிசா பார்க்க போறது உல்வரின் ஆரிஜின்ஸ். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா உல்வரின் ஆரிஜின்ஸ் அப்படின்ற மூவியை பேஸ் பண்ணி எடுத்த கேம் தான். என்ன பண்ணா உல்வரின் சம படம். நான் வந்து ஒரு உல்வரின் ஃபேனா மாறினதுக்கு மெயின் காரணமே வந்து அந்த படம் தான். எனக்குலாம் கோவம் வந்து அப்படி கங்கடு முறுக்குவேன். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ள வந்து இங்கேருந்து கத்தி வர மாதிரி ஒரு தாட்டு அந்த டைம் வராது. பட் நம்ம மனசு வரா மாதிரி தெரியும். இதெல்லாம் காரணம் இந்த படம் தான். என்ன பிரச்சனைனா இந்த படம் வந்து அமெரிக்காவில் வந்து பெரும்பாலும் ஆடியன்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்ட்டு இந்த படத்துக்கான ரிவ்யூ வந்து மிக்சர் தான் கொடுத்தாங்க. பட் இந்த படத்துக்கு கேம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் வந்து வாவ் மூவியை விட கேம் சூப்பரா இருக்குது அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் வந்து டெட்பூல் காட்ட சரியா காட்டல, சில விஷயம் காமிக் அக்யூரேட்டா இல்ல, சில சரியா காட்டலன்ட்டு தான் மூவில வந்து சில குறைகள் சொல்லி இருப்பாங்க. பட் எனக்கு வந்து படம் பிடிக்கும். இப்பயே சொல்றேன் ரொம்ப பிடிச்ச படம் தான் உள்ளு. இப்போ போட்டா கூட உட்காந்து பார்ப்பேன் அந்த படம். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு சரியான படம் அது. பட் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா காமிக் அக்யூரேட்டா யூஸ்வலா கொண்டு வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு மெயின் ஸ்டோரியில இருந்து சில விஷயம் மாறி இருந்திருக்கும். கிளைமேக்ஸ்ல மாத்திருப்பாங்க. முக்கியமா வந்து உழுன்னு எந்திரிக்கும் பொழுது கேரக்டர்ஸ் வந்திருப்பான் அந்த ஊருக்குள்ள. இந்த கேமோட கதைலாம் பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து அப்படியே தான் எடுத்துருப்பாங்க. பட் நிறைய விஷயம் வந்து வித்தியாசமா இருந்திருக்கும். முக்கியமா ஆக்ஷன் சீனு, ரத்தம் தேய்க்கிற கொடூரமான ஹெலிகாப்டர் வரும். பிடிச்சி அவன் தீச்சி காலி பண்ணி கொடூரமா குழப்பம்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த கேம். பயங்கரமா இருக்கடா. எல்லா வில்லன்ஸுமே வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கிளைமேக்ஸ்ல டெட்பூல் வந்திருப்பா. அப்படி டெட்பூல்னா நம்ம ஓட்டாய் வாழ்வில் செட் மாதிரி கிடையாது. வாய் தைச்ச ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா அந்த படத்துல. அந்த விஷயம் வச்சு வாழ்ந்துருப்போம் நம்ம. முக்கியமா அந்த கிளைமேக்ஸ்ல வருவாங்க டனல். இந்த டனல்ல உட்காந்துட்டு அந்த சீன் ஆக்ஷன் சீன் இருக்கும். அதெல்லாம் பக்காவா வந்திருக்கும். மூவியோட பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல பக்காவா காமிச்சிருப்பாங்க. சொல்லிட்டா இந்த சீன் ஆட்டையை போட்டு திரும்ப படம் திருப்பானுங்க. ஆரியா படம் இந்த படம் கிளைமேக்ஸ் இதே மாதிரி வந்திருக்கும். அப்படி ஆட்டையை போட்டு வச்சிருப்பானுங்க. முடிஞ்சா தனி வீடியோ சொல்றேன். ஸோ இந்த மாதிரி படத்திலேயே இருந்த ஐகானிக் சீன்ஸ்லாம் அந்த கேமுக்குள்ள வந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். ரேட்டிங் வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மூவியை விட அந்த படத்தோட ரேட்டிங் ரொம்ப அதிகமான ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் மூவியை கதை மட்டும் சொல்லாம உள்ளதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு கடல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் நடந்து தெரியுமா? சென்டினல்ஸ் இருக்குமே, சென்டினல்ஸ் வந்து காலி பண்ண தெரியுமா? அதெல்லாமே இந்த கேம்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கும் இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். சென்டினல்ஸ் எப்ப காமிச்சிருப்பாங்க தெரியுமா? பெரிய வில்லன்னா உல்வரின் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் கிளைமேக்ஸ்ல டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட்ல தான் சென்டினல் வில்லன்டா காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இந்த கேம்ல வந்து டீஸ் பண்ணிருப்பான். ஆனா பயங்கரமா வந்திருக்கும். அடுத்து வந்தா பயங்கரமான வில்லன் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல என்ன பண்றது போஸ்ட் கிரெடிட்ஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வேற கேம் வரல. இதெல்லாமே கேம் நல்லா இருந்திருக்கும். இதனாலதான் அமெரிக்கா வாட் கேமர்ஸ் பல பேர் வந்து இதோட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஓகே சோல்ஜர்ஸ் இந்த வீடியோ போடலாம். எந்த டாபிக் வீடியோ போடலாம் நினைக்கிறத கால்மஸா கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்த போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ரொம்ப சப்ஸ்கிரைப் அப்படியே ப்ரீ ரெண்டட் கட்சின் தான இருக்கும். இப்போதான் ரியல் டைம் கட்சின் எல்லாம் வந்துட்டு இருக்கு கேம்ஸ்ல. மே மாசம் முடியறதுக்குள்ள ஏதாவது 1,00,000 தாண்டி போயிடலாம். ஓகே गाइस இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன். பாய். முடிஞ்சு. அதான் இந்த கேம்ல உல்வரின் கேம் பொறுத்த வரைக்கும் சில இதை நான் சொல்றேன். ஓகே அதை அப்புறம் சொல்றேன்.
இந்த உள்வரி கேம் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லாம் கட்சின்னு இப்படி ப்ரீ ரெண்டடாக தான் இருக்கும். முன்னாடியே எல்லா அனிமேஷன் எல்லாம் முடிச்சு ஒரு ரெண்டர் பண்ண கட்சினை தான், அதாவது வீடியோ ஃபைலாக தான் உள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ உள்ளவங்க ரியல் டைமாக அப்படியே கேம் நடந்துகிட்டு இருக்கோம், அதே கேரக்டர்ஸ் அதே கிராஃபிக்ஸ்லேயே நம்ம ரியல் டைமில் அப்படியே நம்ம கட்சின்னு வரும். அந்த டைம்லாம் அப்படியே அந்த கேம் ப்ளே பண்ணும்போது அதோட குவாலிட்டி கிராஃபிக்ஸ்லாம் லைக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கட்சின் சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் காமிச்சார்ல அந்த மாதிரி. இதோட ஸ்டார்டிங் இன்ட்ரோவுமே சூப்பராக இருக்குங்க. வச்சு இவரை போட்டு சுட்டு தள்ளுவாங்க, அப்படியே உள்ள இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டு வரும், உள்ள ஆர்கன்ஸ்லாம் மறுபடியும் ரீபில்ட் ஆகுறதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேம் சமயம் PS2 வெர்ஷனை பற்றி அவர் பேசலை, என்னன்னு தெரில. இல்லை அது வந்துட்டு என்ன சொல்கிறது, அது ஸ்டார்டிங் வந்துட்டு காட்டுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கும். படத்தில் அவர் லம்பர் ஜாக்காக இருப்பார்னு நினைக்கிறேன். மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்கள்ல, மரத்தை வெட்டி அந்த மாதிரியான ஒரு இதில் தான் ஆரம்பிக்கும். அவங்க வந்துட்டு அந்த இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு போயிடுவார்ல விக்டர், அந்த மாதிரி இருந்தால் ஒரு சீன் தான் ஆரம்பிக்கும். அது ஒரு மாதிரியாக போகும். அது நான் ஆடினதில் பெருசாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆடியிருக்கேன், கேம் சென்டரில் போய் ஆடியிருக்கேன். PC வெர்ஷன் தான் ஃபுல்லாக ஆடிருக்கேன், செம கேம். அதான் வேறு எங்கெங்கேயோலாம் இது கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதான் அவன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, நான் சின்ன வயசில் வந்துட்டு எக்ஸ்மென் மாதிரியே நான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கம்பிலாம் வச்சு நெளிச்சு கரெக்டாக கையில் மாட்டி, நானும் என்கிட்டையும் கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சு சும்மா மடக்கினா வராது, சும்மா எப்பயுமே இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு. இப்போலாம் கூட நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்கல்ல, ஒரு அப்போயே என்ன சொல்கிறது, நல்லா லேத் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பாங்களே, அது லேத் ஒர்க்லாம் நான் பண்ணல, சும்மா இருக்கிற கம்பியை நல்லா நெளிச்சு கரெக்டாக வச்சு உள்வரின்றா நான் அப்படின்றலாம் வச்சு விளாண்டுட்டு இருக்கேன் அந்த டைமில் சின்ன வயசில். சூப்பராக இருக்குங்க உள்வரின் கேம். உள்வரின் கேம் தான் எனக்கு தெரிஞ்சு இதில் 3 கேம்ஸில் காமிச்சதே எனக்கு உள்வரின் கேம் தான் ரொம்ப பிடிச்சது. டெர்மினேட்டர்லாம் நான் ஆனதே இல்லை, அப்புறம் கிங்காங் ஆனதில்லை. இன்கிரெடிபிளுக்கு ஆடிருக்கேன், அதெல்லாம் சும்மா அது என்ன சொல்கிறது கேம் பிளேக்காக ஆனது, மற்றபடி ஸ்டோரிலாம் அதெல்லாம் ஞாபகம் இல்லை. இதுதான் நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் அந்த சென்டினல் சொல்கிறாங்களே, நம்ம அதுவோ இல்லை வேறு ஏதோ ரோபோட்டுகளோ நம்ம ஃபைட் பண்ணுவோம், அது நான் ஞாபகம் இருக்குது. நம்ம குட்டியாக இருப்போம் கீழே, அது நல்லா பெரிய ரோபோட்டாக இருக்கும்ல, நம்ம காலில் தான் அடிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் உள்வரின் ஆர்ஜின்ஸ் படத்தில் ஒருத்தர் வர பார்த்தீங்களா, குண்டா, நம்ம அந்த ரெஸ்லிங் பண்ணுற இடத்துல பாக்ஸிங் பண்ணுற இடத்துல கூட வருவார்ல, அவருக்குமே ஒரு தனியாக ஒரு எனிமி பாஸ் ஃபைட்லாம் வச்சுருப்பாங்க, நமக்கு கேமில் வச்சுருப்பாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும் உள்ள, அதில் நம்ம ஃபைட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த டெட்பூல் அண்ட் உள்வரியில் கூட ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்கல்ல, அந்த சீட்டு கட்டு அதை வச்சு ஒரு மேஜிக் மாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணுவார்ல, அவரெல்லாம் வருவார். நல்லா கோரியாக பண்ணியிருப்பான், R-rated, அந்த தான் படத்தில் R-rated அப்படிம்போம்ல, அந்த மாதிரியான ஒரு தான் 18+ அந்த கேம் தான் அது. ரொம்ப ரத்தம் தெறிக்க வரும் கேமில், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. உள்வரின் கேமுக்கு ரொம்ப கூறணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம். பை கைஸ்.